இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரியானாவோட 3rd பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் வந்திருக்கோம். அக்ஷய கல்பா ஃபார்ம் விசிட் தான் வந்திருக்கோம். இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு புல்லட் கார்க்கில் நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. உள்ளே போய் ஃபார்மில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. மதுராந்தகமில் இருக்குது. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணலாம். இதுதான் அவங்க ஃபார்ம். ஓவராலாக 22 ஏக்கர்ஸ் இருக்குது. அக்ஷயகல்பமோட மெயின் மோட்டிவே செல்ஃப் சஸ்டெயினபிள் ஃபார்மிங் தான் வந்து. ஸோ இங்கேயே மாடு, அது மூலமாக கிடைக்கிற பால், அது மூலமாக கிடைக்கிற உரங்களை வச்சு செடிகள் மென்ஷன் பண்ணுறது தான் வந்து. இங்கே இருக்கிற லோக்கல் ஃபார்மர்ஸோடவும் கோஆப்ரேட்டிவ் செடிகள் பட் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஆர்கானிக் ப்ரிப்பேர் பண்ணி அதை மார்க்கெட் ரிசீவ் பண்ணுறாங்க. செல்ஃப் சஸ்டெயினபிள் ஆர்கானிக் ஃபார்மிங்கான மெயில் மூலத்தனமே மாடுகள் தாங்க. மாடுலேருந்து இருக்கிற அந்த சாணத்துலேருந்து பயோகேஸும் அது கம்போஸ்ட் ஆகி அதை உரமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் அவங்க பாலை எப்படி ஆர்கானிக் முறையில் எடுக்கிறாங்க, கஸ்டமர்கிட்ட எப்படி ரீச் பண்ணுறாங்கன்ற ப்ராசஸை பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு வாட்டும் ஒவ்வொரு வெரைட்டி நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் வாட்டி ஜாகரி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வாட்டி பனானா கொடுப்போம். அதுக்கப்புறமேட்டு பனானா ப்ளஸ் சுகர் கேன் இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பனானா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு சுகர் கேன் மேஸ் பவுடர் இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம். அது வந்து கொடுக்கும்போது மாட்டு பாடி வச்சு மாடோட இன்டேக்கு நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதை விட்டு நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் வேறு என்ன கொடுக்கலான்றது நாங்கள் பார்த்துக்கோங்க. அதோட சேர்த்து ஆமாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ரைஸ் பான் பண்ணுறோம். மந்த்லி ஒன்ஸ் பார்த்துருக்கோம் சார். காஃபுக்கு மட்டும் 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் எத்தனை இருக்குது? 26 மாடு 3 மாதத்துக்குள்ள ஒன்று. ஆமாம். மாடுக்கு கொடுக்கக்கூடிய தீவனமும் புல்லும் இங்கேயே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. எந்த மாதிரியான உணவு கொடுக்கும்போது ஈல்டு நல்லா இருக்குது பால் அப்படின்றதையும் அவங்க செக் பண்ணி எல்லாமே ஆர்கானிக் முறையில் பால் உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ண அன்னைக்கே ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் போயிட்டு கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அடுத்த நாள் காலையில். ஓகே. 3 மாடு இருந்து அதில் வர்ற இது வந்து ஒரு வீட்டுக்கு போதிய கேஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் சார். இப்போ 2-3 மாடு வச்சுருக்கீங்கன்னா தினமும் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபில் பண்ணுறக்கா இல்லாமல் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனான சாணம் எடுத்து அது தண்ணியாக மிக்ஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம். இப்போ மிக்சிங் டேங்க்லேருந்து இது 1500 லிட்டர்ஸ் சார். 1500 லிட்டர்லேருந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 600 லிட்டராக கொடுக்கலாம். 600 லிட்டராக கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மாடுலேருந்து சாணம் அப்படியே அங்கேருந்து நேராக வருது, வந்து இதில் மிக்ஸ் ஆகுது. இதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இதில் தான் நம்ம கேஸ் நம்ம சன்லைட் மூலமாக டைரெக்டாக ஜென்ரேட் ஆகுது. என்னன்னா சம்மர் டைம்ல மட்டும் தான் சார் கிடைக்கும். வின்டர் டைம்லயும் மழை டைம்லயும் கிடைக்காது. அடுத்து அவங்களோட ஹனி கல்டிவேஷனை பற்றி தாங்க சொன்னாங்க. சிங்கிள் ஃப்ளோரல், மல்டி ஃப்ளோரல் அப்படின்னு 2 டைப் இருக்கு. இங்க பல தாவரங்கள்லேருந்து பூக்கள் மூலமா தேன் கிடைக்கிறதுனால இங்க மல்டி ஃப்ளோரல் தான் பண்ணுவாங்க. நேச்சர் மீன்ஸ் அந்த ஃப்ளவரை பொறுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பீயோட பேர் வந்து ஏப்பஸ் செரானா இண்டிகா. ஸோ கல்டிவபிள் பீஸ்ல வந்து 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்தியன் பீ, இட்டாலியன் பீ, டேமண்ட் பீ, லிட்டில் பீ. ஸோ இந்தியன் பீ தான் இதில் நாம் இருக்கிறது வந்து இந்தியன் பீ. ஏப்பஸ் செரானா இண்டிகான்னு சொல்லுவாங்க. ஆறு ட்ரே இருக்கும். ஓகே. ஸோ டோட்டல் 2 ட்ரீ சேர்த்தா 12 ட்ரே இருக்கும். ஸோ கீழே வந்து வாங்கணும் அப்படின்னா 3 ட்ரே கொடுக்கும். ஓகே. அந்த 3 ட்ரேல ஒரு ட்ரேல ஃபுல் அண்ட் ஃபுல் குவீனு, ட்ரோன். அவங்களே குவீன் கொடுப்பாங்களா? ஆமாம். குவீனோட தான் நம்ம எடுத்துட்டோம். ஓகே. குவீனை வச்சு தான் அந்த கால் வந்து ஐடென்டிஃபை வளர்க்குற செட்டுக்காரங்க. ஓகே. ஒரு செட்டுனா குவீனு, ட்ரோன் இருக்கும். ஓகே. அது இல்லாமல் 2 ட்ரேல வந்து ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக. ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ஓகே. ஸோ இது ஃபுல்லானதுக்கப்புறம் எப்பயுமே கீழேருந்து ஹனி எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ கீழே இருக்கிற பாக்ஸ் எப்பயுமே அதோட ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் அந்த ஹைவை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வைக்கணும். ஓகே. இது இல்லாமல் இது வந்து ப்ரூட் சாம்பர்னு வாங்க. ப்ரூட் சாம்பர்னா அது ப்ரீடிங் பண்ணுறதுக்கு மீன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அது வளர்றதுக்குன்னு சொல்லுங்க. ஓகே. ஸோ அந்த காலியை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மேலே இருக்க சூப்பர் சாம்பர்லேருந்து மட்டும்தான் நம்ம ஹனி எடுக்கும். ஓகே. ஸோ அது எப்போ கற்றுனா இது ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறம் மேலே வரும்போது தான் திருப்பி ஸ்டோரேஜ் பண்ணும். இப்போ இது எப்போ ஃபுல் ஆச்சுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பப்போ பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து லஞ்ச் பிரேக் தாங்க.
இங்கேயே உற்பத்தி ஆகக்கூடிய காய்கள் மூலமாக ஒரு ட்ரெடிஷ்னல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே வாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அவங்களோட அந்த பசுமை குடிலில் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபார்ம் டூர் ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே பறிச்சுட்டு அதை ஃபில் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. நம்ம குடிலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே இந்த காய்கறி தோட்டங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே முழுக்க முழுக்க தற்சார்பு விவசாயம் தான் பண்ணுறாங்க. இங்கேயே விளையக்கூடிய பழங்கள் காய்கறிகளும் இங்கே இருக்கிறவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மாடு மூலமாக கிடைக்கிற பாலை பன்னீர் நெய் போன்ற மதிப்பு கூட்டு பொருட்களாக சந்தைப்படுத்துறதும் செய்கிறாங்க. வந்து இது என்ன தெரியுமா? முள்ளங்கி தெரியுமா? ஒயிட் கலரில் கேரட் வாங்கி இருக்கா? ஆமாம், பெருசாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்ன தெரியுமா? ரேடிஷ். ரெண்டுமே ஒன்று தான், முள்ளங்கி தான், இதுவும் முள்ளங்கி தான். நாங்கள் ஃபார்ம் வாக் போகும்போது பக்கத்து நிலத்துக்கும் இவங்க நிலத்துக்கும் எந்த ஒரு ஃபிசிக்கல் வேலியுமே கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க மூங்கில் செடி தான் நட்டுருந்தாங்க. என்ன காரணம்னா, இன்கேஸ் பக்கத்து தோட்டத்தில் அவங்க கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா அதோட தாக்கம் இந்த தோட்டத்தில் கம்மியாக தான் வரும். ஆல்சோ நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர். எங்கே காட்டுங்க, என்ன பண்ண வச்சுருக்கீங்க? இல்லை, நடந்து வந்துக்கிட்டே அங்கே பேசிட்டு சரி ரைப்பாக இருந்துச்சு, அதனால் எடுத்தேன். இந்தாங்க. அவ்வளோதான் மக்களே, வி கேம் டு எண்ட் ஆஃப் திஸ் ஒன் டே ட்ரிப். கடைசியாக அவங்க ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தென்னை மரம் ஏறுற அந்த மிஷின் மூலமாக ட்ரை பண்ணது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. அப்புறம் ஆர்ச்சரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சென்னை சிட்டி லைஃப்லேருந்து ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஃபார்ம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அக்ஷயக்கல் போகணும், விசிட் பண்ணுங்கள். டிக்கெட்ஸ் லிமிட்டடாக இருக்கிறனால முன்னாடியே புக் பண்ணிட்டு போங்க. ப்ரைஸஸ் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிக்கெட் புக் மை ஷோலையும் வந்துருந்தாங்க. Thanks a lot for watching my video, guys. Keep traveling, stay happy. This is Amarnath signing off. We will meet in the next video. Bye bye.